ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குங்க நண்பா. ஸோ சந்தோஷப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் காலையிலே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கே தெரியுமே, சோம்பேறித்தனமாக எழுந்திரிச்சு இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன ஒரு பயம் அப்படின்னா, வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டு சாப்பிட்டுட்டு போகிறக்குள்ளே நைட்டு 10 மணி ஆயிரும். ஐயோ நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமா, அந்த மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணேன், வீடியோவில் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம சிட்டி ரோபோ மாதிரி பார்க்க போகிறோம். சிட்டி ரோபோனாச்சு லவ் பண்ணி அதுக்காண்டி சண்டை போட்டு மக்களுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஆனால் உண்மையாகவே ஒரு ஏஐ டெக்னாலஜி பில்டப் ஆகிட்டு ஒரு ரோபோட் மாதிரி நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்கிறத விட அது எந்த அளவுக்கு பாதிப்பை தரும் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட ஹாலிவுட் படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரோபோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மனுஷனை அழிக்கிற மாதிரி, டெர்மினேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம். பட் நிஜ வாழ்க்கையில் நடந்தால் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரில. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். என் கையில் பார்த்திங்கன்னா இத்தனை TWSS இருக்குது. அது என்னன்றது சொல்லிடுறேன். ஒன்று சாம்சங் பட்ஸ். இது பார்க்குறக்கே செம க்யூட்டாக இருக்குது. குட்டியோண்டு டப்பாவில் அழகாக பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா OnePlus பட்ஸ் ப்ரோ. இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நத்திங். இது அடுத்த மாடல் வேறு கொடுக்க போகிறானுங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அடுத்ததாக ஆடியோனாலே சோனி தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. சோனியோட இது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 by 1 நான் ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். நான் இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக வீடியோ பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு இதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஒரு இதெல்லாம் வந்து 1 இயருக்கு பழசாயிடுச்சு. இது எதுவுமே பார்த்திங்கன்னா புதுசு கிடையாது. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண மாடல் கிடையாது. பட் நிறையா பேர் கேட்டுட்ருந்து டாப் பிராண்ட்ஸில் உள்ள எல்லாமே. இது நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெக் பாஸ் சுதர்சன் அண்ணா தான். அடடா கிரியேட்டர் அவங்க தான் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டென்ட்டு தானே எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டது தான். என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு பார்த்திங்கன்னா எவனோ இது யூஸ் பண்ணலை. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் வச்சுருக்காங்க, இல்லாட்டி நெக் பேண்ட் வச்சுருக்காங்க. OnePlus நெக் பேண்டு, ரியல்மி நெக் பேண்டு, போட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி TWS என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் இல்லை. ஏன்னா நீங்கள் நம்ம சேனல் ரெகுலராக ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தாலே தெரியும். ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்த்திங்கன்னா வாங்கி ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணப்போ அவங்ககிட்ட எதுவும் இல்லை. சரி டெக் பாஸ் அண்ணா போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டு போய் நேற்று நைட்டு தான் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஓகே நண்பா. ஸோ இதில் எதுக்காச்சும் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ வீடியோனா நீங்கள் கேட்டால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் ஒவ்வொன்றும் கையில் யூஸ் பண்ணி காலையிலேருந்து ஒவ்வொன்றா மாற்றி கேட்டேன். ஒவ்வொன்றும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸு பார்த்திங்கன்னா தருது. ஸோ அதை நான் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஏஐ பற்றி பார்ப்போம். இது வந்து நம்ம ஆரம்பத்தில் நம்ம எங்கே அதிகமாக பார்த்துருப்போம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒரு சாதாரணமான விஷயத்துலேருந்து சொல்கிறேன். ஒரு பட்டன் ஃபோன்லேருந்து ஒரு டச் ஸ்க்ரீன் அப்படி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸை சொல்கிறத டெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டைப் பண்ணோம். இப்போ வந்து எல்லா சர்ச் இன்ஜின்லேயுமே இருக்குது. கூகுளோட சர்ச் இன்ஜினில் இருக்குது, யூடியூபோட இதில் இருக்குது, கீபோர்டில் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெகக்னேஷன் வச்சு டெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கன்வே பண்ணுது. நம்ம சொல்கிறத திருப்பி சொல்லுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா டாயிலே பார்த்திங்கன்னா இருக்குது. இது எல்லாமே ஒரு நம்ம ஸ்பீச்சை பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணி அது மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து கொண்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமேஜில் இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி தருது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரியல்மி ஃபோன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி எதுட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரெட்மி 1Sலேயே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோட்டோவை ஒரு கோவில் இருக்குது, கோவிலுக்கு மேலே வானம் இருக்குது, அது பிளெயினாக இருக்குது, அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. கீழே போய் ஸ்கை ஃபில்டரில் போயிட்டு ஒரு 10 ஃபில்ட்ரு கொடுத்துருப்பான். மழை பெய்கிற மாதிரி, மேகமூட்டமாக, க்ளவுடியாக, ஸ்கை ப்ளூ கலரு, ரோஸ் கலர்னு கொடுக்க அங்கே அப்படியே நேச்சுரலாக வானத்தில் வந்து இந்த மாதிரி க்ளவுட் இருக்கிற மாதிரி அமைச்சு சூப்பராக தரும். ஜஸ்ட்டு டேப் பண்ணுற மூலியமாக இப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ண அதே இமேஜை நம்ம பிக்சார்ட் மூலியமாகவோ இல்லை ஃபோட்டோஷாப் மூலியமாகவோ எடிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு மினிமம் 20 minutes to 35 minutes ஆகும். பட் அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஏஐ மூலியமாக ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து டெவலப் பண்ணி சூப்பரான இமேஜ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி தாஜ்மஹால்
வித் ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு போட்டிங்கன்னா தாஜ்மஹாலுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அயன்மேன் கில் இது பேட்மேன் போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கெட்சை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தருது. நம்ம கற்பனையில் என்ன நினைக்கிறோமோ அதை டெக்ஸ்ட் மூலியமாக பண்ணும்போது ChatGPT ஏகப்பட்ட வெப்சைட், ChatGPTன்றது இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்துருச்சு. ChatGPT இப்போ தான் ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதில் போட்டிங்கன்னா ப்ளஸ்ஸு வேறு வருதான், ChatGPT 4 என்னமோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கானுங்க, அது வேறு வந்து தொலை தான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. இப்போ என்னென்னா ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இப்போ நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் டாக்கை வச்சு நான் சொல்கிறேன், நிறையா ட்ரெயினர்ஸ் பசங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு டிஎல் கொடுக்குற ப்ரோக்ராமிங்கை வந்து, ஏன்னா ஃபயர்வால் மூலயமா பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சைட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை எங்கள் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா அந்த ChatGPT வெப்சைட்டு, இந்த சோஷியல் மீடியா வெப்சைட்லாம் பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ChatGPT பிளாக்கில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறானுங்க, நீங்கள் ஃபோனில் வந்து அந்த கோடை போட்டு அதுக்கான இதை பார்த்துறானுங்க எப்படி அவுட்புட் வருதுன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸியாக அடிச்சு கொடுத்துறானுங்க. ஸோ இப்போ அதனாலேயே ஜூனியர் பசங்களுக்கு ஃபோன் அலவுடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம கற்றுக்கிற மூலியமாக தான் அடுத்து என்ன பண்ணலான்ற சிந்தனைக்கு நம்ம போவோம். இது ஈஸியாக நமக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து பண்ண மாட்டோம். இது வந்து ஸ்டார்டிங் லெவல். அடுத்த லெவல் போக போக என்ன ஆகும் தெரியுமா, இந்த மாதிரி ஏஐ மூலியமாக ஏகப்பட்ட இது டெவலப் ஆகிட்டு வர மக்களோட உழைப்பு அங்கே அவசியம் இல்லாமல் போயிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலையை ஒரு மேன் பவர் வச்சு 3 பேர் 4 பேரை வச்சு செய்கிறத ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கி அவங்களுக்கான வேலை இல்லை. ஸோ அப்படின்றப்ப அவங்களோட வருமானம் பார்த்திங்கன்னா போகும். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக போயிடுமா, எல்லோரும் வேலையை இழந்து தான் இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஒன்று வரும். ஸோ நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா அடுத்து வேறு என்ன இருக்கோ அதை பற்றி தேடி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டு அதுக்கு படித்து அதுக்கு தகுந்த வேலைக்கு போவாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு எல்லா பக்கமும் இருந்து ஒரு ட்ரோல்டாக ஒரு கேலி பண்ணுற விதமாக வரும். இல்லை இது வந்தால் இத்தனை பேருக்கு பிரச்சனை வரும், இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா நம்மளும் பழகி அதோட போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஃபோன்ஸ்லாம் அடிக்டடாக இருக்கும். முன்னாடி ஒரு பட்டன் ஃபோன் வீட்டுக்கு ஒன்று இருக்கும், இல்லை முக்குக்கு ஒரு லேண்ட்லைன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு பட்டன் ஃபோன் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகிட்டேயும் ஒரு ஃபோன் இருக்குது, டேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஃபோனு, அது மாதிரி 2 சிம் கார்டு வச்சுக்கிட்டு திரியிறோம். அது போக வீட்டில் ஒரு ஒய்ஃபை, எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டெக்னாலஜி நம்ம வாழ்வியலோடு ஒன்றி போயிடுச்சு. இதனால் ஏகப்பட்ட பின்விளைவுகள் இருக்குது. நம்ம உடல் ரீதியாகவும் சரி, ஹெல்த்து, டிப்ரெஷன் சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மூலிமா வருதுன்றாங்க. அதுக்கான அதை விட்டுட்டு இல்லைப்பா நான் ஃபோனை இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் யாராச்சும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 2 மணி நேரம் சாலிடாக வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ரீல்ஸ் எல்லாம். ஆனால் அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்குள்ளேயே மூழ்கி போய் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி இப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் ஃபோனு நோண்டணும், அப்படி இல்லாட்டி இன்னொரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கலாமே அந்த நேரத்துக்கு, இல்லை நிம்மதியாக தூங்கியிருக்கலாமே, நைட்டு தான் தூக்கம் வர மாட்டேங்குது இப்போ நான் தூங்கியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த 2 மணி நேரம் நோண்டுற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. கண்ணு சொக்கி ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் தான் எதுக்கு இவ்வளோ நேரம் நோண்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதிலேருந்து என்னால் மீண்டு வர முடியல. டெய்லியும் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த 2 மணி நேரம் ஃபோனை நோண்டி முடித்ததுக்கப்புறம் தான் வீடியோவே எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நானும் டெய்லியும் முடிவு பண்ணுவேன், இல்லை வீட்டுக்கு போனேன்னு சாப்பிட்டுட்டு வீடியோ தான் எடிட் பண்ண உட்காரணும்னு நினப்பேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி நைட்டு இப்போ வெளியே போயிட்டு வந்துட்டு திருப்பி ஒரு 2 மணி நேரம் ஃபோனை நோண்டினா தான் பார்த்திங்கன்னா திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு நாமே பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் மோகத்தில் அந்த ஏஐ மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம மைண்டை பார்த்திங்கன்னா அடமானம் வச்சுக்கிட்டு திரிகிறோம். ஸோ இந்த ஏஐ பற்றி இப்போ ஒரு சாம்சங்கில் கூட சொன்னாங்க, இந்த நிலாவை ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அது ஆர்டிஃபிஷியலாக ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குது. நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா நம்ம மானிட்டரில் வச்சுட்டு எடுத்தால் கூட நல்ல டீட்டெயிலிங்கான அவுட்புட் பார்த்திங்கன்னா தருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் அன்லாக் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா ஐஆர் பிளாஸ்டரு, இந்த நைட் விஷன் அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக செல்ஃபி கேமரா வச்சே ஃபோட்டோ வந்து ஃபேஸை பார்த்திங்கன்னா டெட் பண்ணி அன்லாக் பண்ணுற மாதிரி. அப்போ என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஃபோட்டோவை அப்படியே ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு ஃபோனுக்கு முன்னாடி நின்றுட்டோடனே அன்லாக் ஆச்சு.
அதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவ் பண்ணி ஹையை வந்து ரேட்டட் பண்ணுற ஐப்ரோஸு அந்த கண் இந்த 360 டிகிரி சைடு ஆங்கிள் மேலே கீழே எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ஃபோட்டோவை காமிச்சாலும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. மேபி பழைய ஸ்மார்ட் ஃபோன் அப்டேட் பண்ணாமல் கிடந்து இல்லை லோக்கல் சீப்பான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படி வேணால் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ அப்படி எதுவுமே பார்த்திங்கன்னா பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், ரோபோட் நிறையா வந்துருச்சு, வீடு துடைக்கிற ரோபோட் வந்துருச்சு, மனுஷன் மாதிரி நடந்து ஹியூமனோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோட் வந்துருச்சு. இன்னும் சில காலங்களில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட், நம்ம ஃபோன் கால் பண்ணி இந்த மாதிரி என் ஃபோனில் இந்த பிரச்சனை, இந்த மாதிரி நம்ம அமேசானுக்கு கஸ்டமர் கேருக்கு சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுறோம், என் நெட்வொர்க் ஏர்டெல் ஜியோக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறோம், பேங்க்குக்கு கால் பண்ணுறோம். இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ண போகிறதா பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் வந்துடும். இன்னும் ஒரு வித்தின் 2030 தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சப்போர்ட்டிங் டீம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எல்லாம் ஏஐ மூலியமாக கொண்டு வந்துடும். ஏன்னா இஷ்யூன்றது வந்து காமன். ஒருத்தருக்கு நெட்டு டவர் இருக்கு இல்லையா, பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் ஃபெயிலாக ட்ரான்சாக்ஷன் ஐடியை கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து எதுக்கு ஆளுக்கு சம்பளம் போட்டு ஏஐ ப்ரோக்ராம் டெவலப் பண்ணு, மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ்ன்னு பிரி, என்னென்ன வேணுமோ அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளே பட்டன் அமைக்கி நம்மளோட இஷ்யூவை பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டோம்னா அங்கிட்டிருந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை பார்த்திங்கன்னா கொடுக்க போகுது. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்மளும் அதுக்கு பழகிடுவோம். நம்ம அந்த வேலைக்கு பதிலாக வேறு ஒரு வேலையை பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது வந்து நம்மளோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியலை. அடுத்து என்ன ஆக போகுது, இது வந்து நான் வந்து யோசித்தேன். இப்போ அந்த சாட் ஜிபிடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த எலான் மாஸ்க்கு வேறு ஆகுனா ஒரு ட்விட்டர் போட்டு போயிடறாப்புல. அது கீழே ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா காமெடியாக ஃபன்னாக ஏதாச்சும் பண்ண, அவரே ஃபன்னாக தான் ட்விட்டர் போடுவார், அவங்க அது கீழே பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசித்தேன், இன்னும் கொஞ்ச நாளில் டெர்மினேட்டர் படம் மாதிரி வாசலில் ஒரு ரோபோட் வந்து கையில் கண்ணோட நெத்தி போட்டில் வச்சுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு படம் பார்த்ததோடையும் இதுலேயும் ரியாலிட்டியும் மிக்ஸ் பண்ணி நான் பாட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யாராச்சும் இதை பற்றி என்ன ஏதுன்றதை நினச்சிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஏஐ உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி ஒரு ரோபோட் உங்கள் வீட்டில் உலாவிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேலைக்காரன் மாதிரி வேலையை சிட்டி ரோபோட் டிவி போடு, வீட்டை கூட்டு போய் கறி வாங்கிட்டு வா சம அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னும் நமக்கு மேலே டெவலப் ஆகி, ஏன்டா கறி எதுக்குன்னு என்னைய வாங்க சொல்கிற, வீட்டில் காலையிலேருந்து 8 மணி நேரம் சும்மாவே இருக்க, உனக்கு எதுக்குடா நான் வேலை பார்க்க, நீ போய் வேலையை பாடுறான்னு வாய் வார்த்தையில் பேசி அடுத்து அடிதுறையில் இறங்குச்சுன்னா என்ன பண்ணுறது? இது கொஞ்சம் யோசிக்கும் போது ஒரு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் இது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயமாக வேறு இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு எனக்கு தோணுனதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். அப்புறம் முக்கியமான விஷயம், இதில் எதை பற்றின ஃபுல் ரிவ்யூ வீடியோ வேணும்னு கேளுங்க, கேட்டால் நான் பண்ணுறேன். இல்லாட்டி ஷார்ட்ஸில் மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து அனுபவத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.